சண்டே மினி vlog பார்க்கலாமா? மார்னிங்கே சிக்கன்லாம் வாங்கியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் புதினாலாம் கிள்ளி கொடுத்துட்டாங்க. ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 1/2 kg சிக்கனில் பிரியாணிக்கும் கொஞ்சம் ஃப்ரைக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து தண்ணி சூடு பண்ண வச்சாச்சு. சிக்கன் ரைஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மசாலாஸ் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து ஃப்ரைக்காக சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதும் இந்த பக்கம் வந்து பிரியாணி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ரைஸ் நல்லாவே உதிரியாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு 3 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி வீட்டிலே பண்ணலான்னு இந்த மோல்டு வந்து ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் லிச்சி ஜூஸ் இருந்துச்சு வீட்டில். அது ரெண்டுத்தையும் போட்டு ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டேன். அதை நைட்டு சாப்பிட்டேன். அதை காட்ட மறந்துட்டேன். அப்படியே ரெடி பண்ண பிரியாணி நல்ல ஒரு மூவி பார்த்துட்டு